பேபி எப்படி பேபி இப்படி சூப்பரான ஐடியா சொல்ற? இதே மாதிரி தீப்தி கூட நான் சேர்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம்ல? அதுக்கு என்னடா, முடிச்சா போச்சு. நீ ஹிந்திய முதல்ல கத்து தொலை, அப்பதான் நல்ல நல்ல ஐடியாவா வரும். ஜெனி கிட்ட கூட சீக்கிரம் ஹிந்தி கத்துப்பேன் பேபி. அப்புறம் நேரா மும்பை தான். ஆமாமா, என்கிட்ட ஜெனிஃபர் சொன்னா. உன்கிட்ட சொல்லிட்டாவா? ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட், சர்ச்சு, கோவில்னு இப்படி எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்க பேபி. பிச்சு எடுக்கத்தானே. இப்ப 2 பேரும் பேசாம வர போறீங்களா இல்லையா? ஏய், ஏண்டி இவ்வளவு கோவமா இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. எங்க நல்லா இருந்த? கோவத்தை அடக்கிக்கிட்டு இருந்த. நாம கிளம்புறப்போ அந்த பஸ்ஸும் அர்ஜுன் கிட்ட தைலம் தேய்க்க போறேன்னு சொல்லிட்டு போனால. மீனாட்சிய வெளியில அனுப்பணுங்கிற வெறியில நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இப்போ அவ நெத்தியில அர்ஜுன் கையால தைலம் தேய்ச்சிக்க போறா. எனக்கு வர்ற கோபத்துல இந்நேரம் அவ நல்ல அர்ஜுன் கிட்ட ஈனு வாங்கிட்டு இருப்பால. ஆமா ஆமா, அதுவும் நிஜம்தான். எல்லாரும் இருக்கும் போதே இப்படி இப்படின்னு கண்ணடிக்கிறா. இப்ப யாரும் இல்லாத போது என்ன வேணாலும் செய்வாடி. சரியான கைக்காரடி அவ. தைலம் நல்லா தேய்க்க வச்சு வசியம் பண்ணிடுவாடி. ஏங்க, காரை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அட ஏண்டி இவ்வளவு அவசரப்படுற? ஐயோ பாட்டி, அவ சரியான வித்தக்காரி பாட்டி. அர்ஜுன தைலம் தேய்க்க கண்டிப்பா வச்சிருவா. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. சும்மா, அவனால தைலம் எல்லாம் தேய்க்க முடியாதுடி. ஏன் பாட்டி? எப்படி? அந்த ரகசியத்தை சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் காசு வெட்டணும். நீ காசு கொடு. இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. எவ்வளவு கொடுத்திருக்கா? என்ன பாட்டி இது? அடியே, அவ அசந்த நேரம் பார்த்து அடிச்சிட்டு வந்துட்டேன். தைல என்கிட்ட இருக்கும்போது அவளால அங்க என்ன செய்ய முடியும்? ஐயோ, என்ன பாட்டி நீ? வீட்ல ஒரு தைலம் தானே இருக்கு, வேற தைலமே இருக்காதா? சரியான லூசு பாட்டி நீ. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டு, இல்லன்னு வச்சுக்க நல்ல பாம்பு எடுத்து உன் கழுத்துல போட்டுருவேன். ஐயோ பேபி, அதெல்லாம் பண்ணாத பேபி, சும்மா. சரி ஓட்டு ஓட்டு, வண்டிய ஓட்டு. அந்த பயம் கொஞ்சம் ஓராண்டி ஒருத்திடா. சொல்றது மட்டும் இல்ல, ஆடியோ வீடியோன்னு எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவேன். நான் தேய்ச்சிருவா. அப்படி வாங்க வழிக்கு. இந்தாங்க தைலம், நல்ல வலி போற மாதிரி தேய்ச்சி விடுங்க. என்ன சார் பண்றீங்க? அது தைலத்தை கையில கொடுத்துட்டியா, முன்ன பின்ன தேய்ச்சி விட்டதில்ல, அத பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ற? இப்படி படுத்தாதான் தைலம் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கும் வசதியா இருக்கும் சார். அந்தவே வசதியா தான் இருக்கும். ஏன் ஃபர்ஸ்ட்? ஐயோ சார், அப்படியெல்லாம் தேய்ச்சா நல்லா இருக்காது. ஏன் தெரியுமா? தைலம் தேய்க்கிறப்போ அன்பா அக்கறையா தேய்க்கணும். அப்பதான் தலைவலி சரியாகும். அதுக்கு மடியில படுத்துக்கிட்டா தானே சார் வசதியா இருக்கும். உங்க மனசு சுத்தமா இருந்தா நான் உங்க மடியில படுத்துக்கிட்டாலும் இல்ல உங்க மார்பல சாஞ்சுக்கிட்டாலும் என்னோட தலைவலி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எங்க தேங்க பாப்போம். ஐயோ, இனி தேய்க்கிறேன். என்னது இது? தேய்க்க சொன்னல, அதான். கையால தேய்ங்க. ஏன் திரும்பி பாடு. அர்ஜுன் சார், கையில நிறைய அள்ளி அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அள்ளி தேய்க்கவா? எல்லாத்தையும் தேய்ச்சா மூஞ்சி எரிஞ்சிடும், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு எரியாது அர்ஜுன் சார், நீங்க தேய்ச்சி விடுங்க. தெரியாதா? அர்ஜுன் சார், இப்படி முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டா தலைவலி போகாது. நல்ல சிரிச்ச முகமா தேய்ச்சி விடுங்க.
இப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. நல்ல லவ்லியா நைட்டு பெட்ல சிரிச்சீங்களே அந்த மாதிரி சிரிங்க. நான் இப்ப பெட்ல சிரிச்சேன். ஆமா அர்ஜுன் சார், வீடியோவே இரு சிரிக்கிறேன். அந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. நீங்க எனக்கு தைலம் தேய்ச்சி விடுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் என்ன முனகற? தேய்ச்சி விடுறது ரொம்ப இதமா இருக்கு அர்ஜுன் சார். தலைவலி என்னை விட்டு போறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே எனக்கு மசாஜும் பண்ணி விடுறீங்களா? ஏய் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் சமைச்சு மட்டும் போட்டா போதாது சார். பொண்டாட்டிக்கு தலைவலி வந்தா இதமா தைலம்லாம் தேய்ச்சி விடணும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலிக்குது, தைலம் தேய்ச்சி விடுறீங்களா? இடுப்பு வலிக்குதா? தேய்ச்சி விட முடியாதுன்னு சொன்னா அம்மா கிட்ட போய் வீடியோ காமிப்பேன்னு சொல்லுவா. தேய்ச்சி விடத்தான் பெட்ரு. தேய்ச்சி விட்டு இடுப்பை உடச்சிடலாம். சரி வசு, இடுப்புல தேய்ச்சி விடுறேன். ஏஞ்சி திரும்பி பாடு. ஏய் திரும்பி பாடு, தேய்ச்சி விடுறேன். பைப்பியம். தைலத்தை தேய்ச்சி விட சொன்னா தேய்ச்சி விடுறேன்னு சொன்ன, சிரிச்சிட்டு ஓடிட்டா. லூசு தான் கன்ஃபார்ம். அண்ணா என்னடா 2 அண்ணா, பொண்ணுங்களை நம்பி நாகராஜனை கொடுத்துட்டு இருக்கோமே, பத்திரமா திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்களாண்ணே? ஏய் குடுக்கலைன்னா அதுக்கு சேர்த்து பணத்தை கறந்துட வேண்டியதா? சரி 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 சரி. தலை அஜித் படம் ஷூட்டிங் போகணும், போய் நம்ம சோழராஜனை எடுத்துட்டு வா. எடுத்து வரேண்ணே. அண்ணா டிஃபன் சாப்பிட்டானா? சாப்பிட்டானே. பாத்ரூம் போனானா? போனானே. நல்லா சுத்தம் பண்ணிட்டீல? சுத்தம் பண்ணிட்டேனே. சோழராஜா, ஐயோ அந்த பாம்பு இல்ல, இது வேற பாம்பார்ல இருக்கு. ஐயோ எந்த பாம்பு அவங்க கிட்ட கொடுத்து விட்ட? அண்ணே அதான் போன வாரம் பல்லு போடுவோம்ல, அந்த பாம்பு தானே. ஐயோ அந்த பாம்பு தான் இங்க இருக்கடா. பாம்பு மாத்தி கொடுத்துட்டியாடா? டேய் நீ கொடுத்து விட்டது பல்லு எடுக்காத விஷ பாம்பு. ஐயோ போட்டுச்சுன்னு வச்சுக்க அவ்வளவு தண்டோ. அண்ணே என்னன்னே சொல்றீங்க? ஐயோ போடா வெட்டி தொயிலு. பாம்பை மாத்தி கொடுத்து உயிரை வாங்குறானே, உடனே அவங்க உஷார்படுத்தணும். இவன் ஒருத்தன் கூகுள் பேல போட்டு விடுறேன்னு சொல்லியும் காசுக்காக போன் பண்ணிக்கிட்டே இருக்கானே. கட் பண்ணிட்டேன். ஐயோ கட் பண்ணிட்டாங்களே. இவங்க சொல்லி உஷார்படுத்துறான்னு பார்த்தா போனை கட் பண்றாங்களே. நாகராஜா நீ தாண்டா அவங்கள காப்பாத்தணும். பாட்டி, பாம்பு உசு உசுன்னு சவுண்ட் கொடுக்குது. அது கொடுத்தா கொடுத்துட்டு போகுது, நீ பேசாம ரெடி. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா உசு உசுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே தலையில நங்கு அடிச்சேன்னு வச்சுக்க. ஒன்னும் இல்லடா, பாம்படா. பாம்பை தலையில அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? டேய் இதெல்லாம் விஷமில்லாத பாம்புடா, சும்மா இந்த வாழை மீன் மாதிரி, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் பாம்பு அப்படியே மடியில போட்டு ஃபீடிங் பாட்டில பால் கொடுத்த பரம்பரடா. பேபி எனக்கு ஒரு டவுட். என்ன? வாழை மீன் மாதிரினா அப்படின்னா அது குழம்பு வச்சு சாப்பிடலாமா? டேய் பாம்ப கூட விட்டு வைக்க மாட்டியாடா? பாட்டி பாவம் பாட்டி, பாம்பு அதுக்கு பசிக்குது போல இருக்கு. பாம்ப சாக்கா வச்சு 2 மட்டன் பிரியாணி 2 சிக்கன் ஃப்ரையும் வாங்கிட வேண்டியதுதான். ஆமா ஆமா ஆமா, பாவம் பாம்புக்கு பசிக்குது, அதான் சத்தம் போடுது. ஏய் சோதிமணி, நல்ல நான் வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டுடா. நல்ல 2 மட்டன் பிரியாணி முட்டையோட சேர்த்து வாங்கிக்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் 65 வாங்கிக்க. இதெல்லாம் பாம்புக்கா உனக்கா? பாம்புக்கு தான்டா. எனக்கு வேணா தனியா ஒரு மீல்ஸும் தலைக்கறியும் வாங்கிக்க. ஐயோ பாட்டி,
பாம்பு இதெல்லாம் சாப்பிடாது. ம், பாம்பு முட்டையும் பால் மட்டும் தான் சாப்பிடும். அப்படிங்கிற ஆ, ஆமா பேபி, நீ வேற பிரியாணி அது இதுங்கிற. நீ சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு காரை அப்படி ஓரமா நிப்பாட்டிட்டு 2 முட்டையும் பாலும் வாங்கிட்டு வா. ஆ. ஒரு பால் பாக்கெட்டும் 2 முட்டையும் கொடுங்களேன். ஏன் பாட்டி பாம்பை வாங்கிட்டு வந்துட்டோம், எப்படி பாட்டி ஆனந்த் ரூம்குள்ள விடுறது? அதுக்கெல்லாம் ஐடியா இருக்குடி. முதல்ல பாம்பை பத்திரமா வீட்டுக்குள்ள கொண்டு போகணும், அதுதான் இப்ப முக்கியம். இந்தாங்க. ஆ, ஆ. ம். பேபி, இந்தா நீ கேட்ட பால், 2 முட்டை எல்லாம் இருக்கு. இந்த பாம்புக்கு பால் கொடுக்குற வேலைலாம் நீயே பாத்துக்க. நமக்கு இதெல்லாம் அலர்ஜி. நான் அப்படி ஓரமா நிக்கிறேன், நீயே பாத்துக்க. வேணுமோ சொந்த காசுல வாங்கின மாதிரிதான். பாம்புக்கு பசிக்குது, பத்திரம் என்ன? பேபி பாட்டி பாட்டி இருடி, பாம்பை பத்திரமா கொண்டு போவேனா? சக்தி வேணும்ல. பாட்டி பால் முட்டை இப்படி குடிச்சிட்டியே, பாம்புக்கு இப்ப என்ன குடுக்கறது? இரேண்டி, என்னமோ கத்துற. ரொம்ப பசிச்சுது, அதான். திரும்ப பணம் கொடுத்தா சோதி முட்டையும் பாலும் வாங்கிட்டு வந்துருவா, அத பாம்பு கொடுத்துடலாம். சோதி பேபி, உன்னால பெரிய டார்ச்சரா இருக்கு. டேய், இத பாரு, ரொம்பலாம் அலட்டிக்காத. முதல்ல சொன்னதை மட்டும் செய் போ. உனக்காக நான் பிச்சைக்காரி கூட எல்லாம் ஸ்நேகம் வச்சுக்கல. பிச்சைக்காரியா? என்ன பேபி, யார சொல்ற? அது உன் காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் பல பேர்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்ல, அத சொன்னேன். போடா, போய் பாலை வாங்கிட்டு வாடா. சரி, வாங்கிட்டு வரேன். ஐயோ, வயிறு என்ன திம்முன்னு இருக்குதே. கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணாதான் உள்ள போவோம். பாட்டி 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 என்ன பண்ற? 2 முட்டை பால். என்ன முட்டையும் பால் சாப்பிட்டல, அப்பதான் வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் ஆகும். என்ன பேபி பண்ற? ரொம்ப ஆட்டாத. திரும்ப திரும்ப போய் வாங்கிட்டு வர முடியாது. ஒழுங்கா பாம்பு கொடு. இந்தா. இவ என்னமோ சொந்த காசுல வாங்கின. இதையாவது கொடு. இப்ப பாரு, இந்த கடையநல்லூர் காந்திமதி இந்த பாம்புக்கு எப்படி பால் ஊத்துறேன்னு. இங்க வச்சு ஊத்துனா திஷ்டி பட்டுடும். உள்ள போய் ஊத்தலாம். உள்ள போன வரேன். பொறுமை பொறுமை பொறுமையா வை. நீ போய் கொடு. நீ வை. ஐயோ பாட்டி, நாள கொடுக்க மாட்டேன், நீயே கொடு. அதான் நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நானும் சொல்றேன், நான் இருக்கேன், நீ போய் கொடு. தள்ளு தள்ளு தள்ளு. என்ன பேச்சு பேசுறாடா இவ? முட்டையை எப்படி பாம்பு குடிக்கும்? தர தர தர. முகர கட்ட. புடி குடு. இத புடி புடி. என்னடி இப்படி சீருது? பல்லு புடுங்கின பாம்புன்னு சொன்னா, இது சீரத பார்த்தா பல்லு சீவின பாம்பா இருக்கும் போல இருக்கே. பாலை குடு பேபி. நீ தான் பாம்புக்கெல்லாம் பயப்பட மாட்டியா? பாம்புக்கே ஃபீடிங் பாட்டில பால் கொடுத்த பரம்பரை தானே. குடு, முட்டையை குடு. ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னமோ போட்டு வாங்குறானே இவன். பாட்டி, பாம்புக்கு பசி தணிஞ்சாதான் அது நம்ம சொல்றபடி கேக்கும். அதனால சீக்கிரம் கொடுத்துடலாம் பாட்டி. கொண்டா. குடு குடு. பாட்டி. நாகராஜா. ஐயோ ஐயோ, என்னடி முழுசா ஓட்டோட முழுங்கிடுச்சு. ரொம்ப பசியா இருக்கும் போல. இந்த சீக்கிரமா வச்சிரு. குடிச்சுக்கோ குடிச்சுக்கோ. சாப்பிடு சாப்பிடு.
செம பசியா இருக்கு. ஒன்னும் கொடுத்துருக்க மாட்டான் போல இருக்கு. பரதேசி பைய கொலைப்பட்டினியா இருக்கு. இந்த பால். ஏய் அப்படியே கொடுக்க முடியாது. போய் கப் எடுத்துட்டு வா. போ, போ, போ. இந்த பாட்டி இந்த இந்த பாட்டி பால நீ குடிச்சிராத. குடிக்கலடி. ஐயோ, அதுக்கு இந்த பசி பசிக்குது. நான் இப்ப போய் குடிப்பேனா? இருப்பா, கொண்டு வர. இந்த இந்த வெய் 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 வெய். குடிச்சுக்கோ. பாட்டி சீக்கிரம் கப் எடு. இருடி, நீ கொஞ்சம் பேசாம இருடி. இந்த அப்பா இந்த பக்கத்துல வை. ஏன் மூஞ்சிலேயே பாலை தெளிக்கிறியா? நீ உள்ளேயே கடை. புத்தி கெட்டவன். பாக்கி பணத்தை கேட்கறதுக்கே போன் பண்றானே. ஐயோ, கட் பண்ணிட்டாங்களே. ஐயோ போலீஸ். ஏய், ஏண்டி நீ பம்முற? ஐயோ. ஆமா ஆமா ஆமா, உன் தொழில் அப்படி. என்ன சோதி, நீ லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கல? வச்சிருக்கேன். ஊரா வீட்டு லைசென்ஸ் கேட்கலடா, உன் லைசென்ஸ் வச்சிருக்கியான்னு கேட்டேன். என்னோடதுதான். வணக்கம் சார். பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுங்க. பேப்பர் தானே? இந்த பேப்பரை நான் காலையிலே படிச்சுட்டேன். நான் கேக்குறது காரோட பேப்பர். டேய், லைசென்ஸ் கேக்குறாரு போல இருக்கடா. லைசென்ஸ் கொடுத்து பாரு. இருக்கா சார்? பாருங்க சார். லைசென்ஸ்ல இருக்கிறது உன் போட்டோ மாதிரி இல்லையே சார். நல்லா உத்து பாருங்க போலீஸ் சார். அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூஞ்சி தான். அதே மூஞ்சி தான் இந்த போட்டோலயும் இருக்கு சார். உங்களுக்கு இந்த மூஞ்சி தான் யாருன்னு தெரியல, ஆனா பின்னாடி ஒரு மூஞ்சி உட்கார்ந்து இருக்கு. அது யாருன்னு தெரியுதா பாருங்களேன். யாரு? பாட்டி, இந்த மூஞ்சிய எங்கேயோ பாத்துருக்கனே. ஐயோ ஐயோ. கான்ஸ்டபிள் சார், நீங்க இப்ப மூஞ்சியெல்லாம் பார்க்க வேண்டாம். பேப்பரை பார்த்துட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டுருங்களேன். அம்மா, அதெல்லாம் செக் பண்ணாம அனுப்ப முடியாது. ஒரு டிராபிக் போலீஸுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. குடேண்டா. குடு. இந்தாங்க சார். ஆர்சி லைசென்ஸ் எதுவுமே ஒழுங்கா இல்லையம்மா. சோதி, ஒரு 50 100 இருந்தா குடுறா, எல்லாம் சரியாயிடும்டா. 50 ரூபாயா? ஒன்னும் சரியில்லையே. அது என்ன பெட்டி? நகை பெட்டி மாதிரி இருக்கு, ஆனா உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குதே. உள்ள என்ன இருக்கு? போலீஸ்கார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நாங்க குடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்களை கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்களேன். ஆஹா, சம்திங் ராங். பெட்டி உள்ள இருந்து உசு உசுன்னு சத்தம் கேக்குது. பெட்டியை தரங்க.